Hi friends, this is Shobha from Krishobha Academy. இன்னைக்கு நம்ம லைன் பை லைன் யூடியூப் சேனல்ல வந்து உங்களுக்கு ஸ்கெடியூல் 3 டாபிக்ஸ் தான் வந்து இன்னில இருந்து நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸ்கெடியூல் 3ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமா வந்து மூன்று டாபிக்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அது வந்து 12th புக்ல இருக்கு, 10th புக்ல இருக்கு, 6th புக்ல இருக்கு. சோ இந்த மூன்று பாடங்களும் ஃபர்ஸ்ட் நான் நடத்தி முடிச்சிடுவேன். அதுக்கப்புறமா வந்து ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் இந்தியா, அதுக்கப்புறமா ரைஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம். ஓகேங்களா, இது மூணுமே வந்து உங்களுக்கு இந்த மூன்று பாடங்கள் தான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கெடியூல்ல வந்து உங்களுக்கு புதுசா ஆட் பண்ண டாபிக். சோ இதுக்கு உண்டான 1 by 1 நோட்ஸ் எல்லாமே, அதாவது லைன் பை லைன் நோட்ஸ் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த வீடியோல இருந்து ஒன்னொன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட லைன் பை லைன் சேனல்ல வந்து உங்களுக்கு வந்துரும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் விதமா வந்து நான் என்ன டாபிக் எடுத்திருக்கேன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அது வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல நியூ புக்ல வால்யூம் 1ல இருக்கு. இதுதான் வந்து நமக்கு ஸ்கெடியூல் 3ல ஃபர்ஸ்ட் டாபிக்கா இருக்கு. சோ அதை தான் வந்து உங்களுக்கு நான் இன்னைக்கு எடுக்க போறேன். வாங்க ஒவ்வொரு கொஸ்டினும் என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஓகேங்களா, வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். Constitution is called the dash. Constitution is called the fundamental law of land. Constitution is called the fundamental law of land. ஓகேங்களா, செகண்ட் பாருங்க, colonial rule was based on என்னன்னு பாத்தீங்கன்னா charter, council acts and government of Indian acts. Colonial rule was based on charters, council acts and government of Indian acts. Next, which part of Indian constitution has provisions for the government to make laws to address many problems prevalent in Indian society? என்ன பார்ட்னு பாத்தீங்கன்னா part 4. ஓகேங்களா, நெக்ஸ்ட், a state which is not secular is called dash state. A state which is not secular is a dash state. என்னதுன்னா theocratic state. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் ஆஃப் theocratic state என்னன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், வெட்டிகன். ஓகேங்களா, நெக்ஸ்ட், which amendment enlarged the preamble of the Indian situation from a sovereign democratic republic to a sovereign socialist secular democratic republic, and also to change the words unity of the nation to unity and integrity of the nation. இது எல்லாமே வந்து எதுல மாறுச்சு அப்படின்னா, எந்த அமெண்ட்மெண்ட்ல மாற்றப்பட்டது அப்படின்னா 42nd amendmentல தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட், who is enacted the 42nd amendment in 1976 during the national emergency? யாருன்னு பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி. ஓகேங்களா, நெக்ஸ்ட், the Constituent Assembly held its first meeting on 9th December 1946. 9th December 1946. Next, reassembled after partition of Pakistan as Constituent Assembly for the remaining India on 14th August 1947. ஓகேங்களா, 10th question போலாம். The Constituent Assembly composed of members along the lines suggested by the plan proposed by the Committee of the British Cabinet, also known as the Cabinet Mission. ஓகேங்களா, next, drafting committee of the Constituent Assembly of India are யாரெல்லாம் பாத்தீங்கன்னா மாதவ ராவ், சையத் முகமது சாதுல்லா, டாக்டர் B.R. அம்பேத்கர், சர் அலாதி கிருஷ்ணசாமி ஐயர் and சர் B.N. ராவ், S.N. முகர்ஜி. அதுக்கப்புறமா வந்து சுகல் கிஷோர் கண்ணா அண்ட் கிவால் கிருஷ்ணன். இவங்களதான் வந்து டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் தி கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியா ஆஃப் இந்தியாவா இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு திஸ் பிளான் provinces and princely state or group of states were allotted seats proportional to their respective population roughly in the ratio of எவ்வளவு பாத்தீங்கன்னா 1:1 million. ஓகேங்களா, நெக்ஸ்ட், the provinces were elected dash members while the princely state were to send a minimum of dash seats. எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 292 members. எத்தனை சீட்டுனா 93 சீட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்,
dash members were present on 26th November 1949 and appended their signature of the constitution as finally passed. எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னா 284 members வந்து இருந்திருக்காங்க. Next, the first meeting of constituent assembly took place in எங்கன்னு பாத்தீங்கன்னா New Delhi on Monday 9th December 1946. First assembly constituent மீட்டிங் வந்து அப்பதான் நடந்திருக்கு. ஓகேங்களா? the title of the first debate என்னவா இருந்திருக்கு அப்படின்னா election of temporary chairman. இதுதான் first டைட்டிலா இருந்திருக்கு. Next, who requesting Dr. Sachidananda Sinha to take the chair as temporary chairman? யாருன்னு பாத்தீங்கன்னா ஆச்சாரியா ஜேபி கிர்பாலினி. அவங்க வந்து யுனைடெட் ப்ரொவின்சஸ் ஜெனரலா இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் 18th கொஸ்டின் பாருங்க. The final meeting was held on 24th January 1950 was the title of signing the constitution. And அந்த ஃபர்ஸ்ட் ஃபைனல் மீட்டிங்ல யார் வந்து சேர்மன் ஆஃப் த டிபேட்டா இருந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா? அந்த ஃபைனல் மீட்டிங்க்கு என்ன டைட்டில் வச்சிருக்காங்கன்னு பாருங்க, சைனிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஃபைனல் மீட்டிங் எங்க நடந்திருக்குன்னு பாருங்க, 24th January 1950. சோ இந்த ஒரு क्वेश्चनல நமக்கு மூணு விதமான ஆன்சர்ஸ் வந்து நமக்கு இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 19th கொஸ்டின் பாருங்க. The Constituent Assembly debate consists of dash volume and it was held between dash. So மொத்தமா இந்த Constituent debateல வந்து எத்தனை வால்யூம் இருக்குன்னா 12 வால்யூம். ஓகேங்களா? எப்ப நடந்திருக்கு அந்த டிபேட், எப்ப நடந்திருக்கு அப்படின்னா 9th December 1946 to 24th January 1950 வரைக்கும் அந்த டிபேட் வந்து போச்சு. 12 வால்யூமா பிரிச்சு அவங்க வந்து டிபேட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் 20th கொஸ்டின் பாருங்க. The Federal Provisions, Office of Governor, Judiciary, Public Service Commission, Emergency Provisions and Administrative Details were adopted from which act? இது எல்லாமே இந்த like federal provision, அதுக்கப்புறமா judiciary, public service, PSC, emergency provision, இதெல்லாம் வந்து எந்த ஆக்ட்ல இருந்து அவங்க எடுத்திருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட். எப்ப அது பாஸ் ஆச்சுன்னா 1935ல அது பாஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் the 21st question பாருங்க. longest written constitution என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். longest written constitution என்ன? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். 22nd question பாருங்க. the term socialist was added to the Indian constitution through எந்த amendment மூலமா இந்த term socialist வந்து ஆட் ஆச்சு அப்படின்னா 42nd amendment act மூலமா ஆட் ஆச்சு. 42nd amendment act எந்த வருஷத்துல வந்துச்சுன்னா 1976. ஓகேங்களா? நெக்ஸ்ட் Parliament controls the functioning of the Council of Ministers and it is called as என்னன்னு பாத்தீங்கன்னா parliamentary system. ஒரு பார்லிமெண்ட் வந்து அதோட ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா parliamentary system. ஓகேங்களா? நெக்ஸ்ட் Indian Constitution as a provision for dash citizenship. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் வந்து இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் the Citizenship Bill Act அது எப்ப பாஸ் ஆச்சு அப்படின்னா 1955ல வந்து அது பாஸ் ஆச்சு. அதுல ஒரு வந்து அமெண்ட்மெண்ட், அது ஒரு திருத்தம் நடந்துச்சு. எப்பனா அந்த பில்ல 2015ல ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. என்னதுன்னா was introduced in Lok Sabha on என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கன்னா that amends the Citizenship Act 1955. இந்த அமெண்ட்மெண்ட் பில்லுல வந்து இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட வந்து லோக்சபா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண வருஷம் எப்பன்னு பாத்தீங்கன்னா 27th February 2015ல தான் இது பண்ணாங்க. இந்த ஆக்ட் இந்த பில்ல வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 26th question பாருங்க. The provisions for fundamental rights are mentioned in dash part of the Indian Constitution. So fundamental rights வந்து எந்த பார்ட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட் 3ல வந்து இருக்கு. ஓகேங்களா? அந்த பகுதியில தான் இருக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தின டீடைல் எல்லாமே. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து மொத்தமா எத்தனை ஹெட் இருக்கு, கேட்டகரைஸ்ட் இன்டு how many heads ன்னு பாத்தீங்கன்னா 6 heads. ஓகேங்களா? நெக்ஸ்ட் which amendment had omitted right to property from the fundamental rights part and added it as a article 300A and therefore it is considered as a legal act. So ஒரு amendment வந்துச்சு. எந்த amendmentனா
44th Amendment Act 1978ல ஒன்னு வந்துச்சு. அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ரைட் டு ப்ராப்பர்ட்டின்ட்டு ஒரு ஆக்ட், ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து ஃபண்டமெண்டல் ரைட் பார்ட்ல இருந்து ஒமிட் பண்ணி எதுல ஆட் பண்ணிட்டாங்கன்னா ஆர்டிகல் 300A ஆட் பண்ணிட்டாங்க. அது எந்த ஆக்ட் மூலமா, அமெண்ட்மெண்ட் மூலமா நடந்துச்சுன்னா 44th Amendment Act மூலமா ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆக்ட் வந்து ஆர்டிகல் 300A லீகலா அது போய் சேர்ந்துருச்சு. ஓகேங்களா, இதுதான் ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட், the right to move straight to the Supreme Court for the enforcement of the fundamental rights has been guaranteed under which article that is named as a right to the constitutional remedies. எந்த ஆர்டிகல்ல வந்து ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் இருக்கு அப்படின்னா ஆர்டிகல் 32. ஓகேங்களா, இப்ப பாருங்க, மென்ஷன் த ஆர்டிகல் அண்ட் அமெண்ட்மெண்ட், இந்த ஒரு கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா டு ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் த சில்ட்ரன்ஸ் இன் த age group of 6 to 14 years of fundamental right. So compulsory education, free and compulsory education வந்து எந்த ஆக்ட்ல இருக்கு, அதோட அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா 86th Amendment Act 2002ல ஆர்டிகல் என்னன்னு பாத்தீங்கன்னா 21A. ஓகேங்களா, அதாவது ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் சில்ட்ரன்ஸ் இன் தி ஏஜ் ஆஃப் group of 6 to 14 years. ஓகேங்களா, 86th Amendment Act நல்லா பாத்துக்கோங்க. 86th Amendment Act எந்த வருஷம்னா 2002. அதோட ஆர்டிகல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 21A. ஓகேங்களா, நெக்ஸ்ட் RTE, அதாவது ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் dash passes, which represents the constitutional legislation envisaged under Article 21A, means that every child has to right full-time elementary education of satisfactory and equitable quality in the formal school which satisfies the certain essential norms and standard. எந்த ஆக்ட் மூலனா RTE Act 2009. ஓகேங்களா, நெக்ஸ்ட், the fundamental duties were added to the Indian Constitution through எந்த ஆக்ட்னு பாத்தீங்கன்னா 42nd Amendment Act. Next, which article and part of Indian Constitution defines the fundamental duties? Rights வேற, duties வேற. இது எப்பன்னு பாத்தீங்க, எந்த பார்ட் பாத்தீங்கன்னா பார்ட் 4A. என்ன ஆர்டிகல்னா ஆர்டிகல் 51A தான் வந்து it defines the fundamental duties. ஓகேங்களா, நெக்ஸ்ட், dash is a remarkable achievement for the formers of our constitution. எதுன்னு பாத்தீங்கன்னா judicial review. Next, which part of the Indian Constitution also has provision for the public assistance in case of old age, unemployment, sickness and disablement, the organization of village panchayats, adequate means to livelihood, special privilege to the economically backward section to the people, and distribution of wealth. எந்த பார்ட்ல இவங்க எல்லாத்துக்குமே இருக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் 4ல இவங்க எல்லாத்துக்குமே வந்து யாரு பப்ளிக் அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே, ஓல்ட் ஏஜ், அன்எம்ப்ளாய்மெண்ட், இவங்க எல்லாத்துக்குமே வந்து தனிப்பட்ட முறையில வந்து வெல்னஸ் எல்லாமே போகணும் அப்படின்ட்டு எதுல குறிப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா பார்ட் 4ல. ஓகேங்களா, நெக்ஸ்ட், அண்டர் விச் ஆர்டிகல் த பார்லிமெண்ட் ஆஃப் த யூனியன் consists of the president and two houses known respectively as his council of state, அதாவது ராஜ்யசபா அண்ட் லோக்சபா. எந்த ஆர்டிகல் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 79. Next, in which year use of Tamil as a court language in Tamil Nadu? எந்த வருஷத்துல வந்து தமிழ் ஒரு கோர்ட் லாங்குவேஜா எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1st August 2014ல இருந்து தான் வந்து தமிழே வந்து கோர்ட் லாங்குவேஜா எடுத்துட்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டுல. ஓகேங்களா, நெக்ஸ்ட், the upper house represents units and the lower house represents people. ஓகேங்களா, நெக்ஸ்ட், under which article India, that is Bharat, shall be a union of states? எந்த ஆர்டிகல் இது சொல்லிருக்காங்கன்னா ஆர்டிகல் 1 Next, the first assembly எப்ப நடந்துச்சுன்னா 1952ல இருந்து 1957 வரைக்கும் நடந்துச்சு. Under the Constitution of India, discuss the scheme of elementary education launched by the whose government and criticized by many including a few in Congress party. யாரு எந்த கவர்மெண்ட்ல வந்து எலிமெண்டரி எஜுகேஷன் லான்ச் பண்ணாங்கன்னா ராஜாஜி கவர்மெண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட், Premier of Madras Presidency C. Rajaji
represents his first budget in the year of dash and location. எப்ப வந்து first பட்ஜெட் எடுத்துட்டு வந்தாருன்னா ராஜாஜி 1937ல எங்கன்னா மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில. ஓகேங்களா. நெக்ஸ்ட், the திராவிட முன்னேற்ற கழகம் came to the power with C.N. Annadurai as a chief minister in the year of எப்பன்னு பாத்தீங்கன்னா 1967. ஓகேங்களா. நெக்ஸ்ட், the Hindu Marriage Act was amended to recognize the self-respect marriage or those marriage free of religious rituals as CM of C.N. Annadurai. Next, the 10-year long rule, அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா 1977ல இருந்து 1987 வரைக்கும் 10-year long rule இருந்திருக்கு. அது யார் ஹெடட் பண்ணாங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் of All India Anna Dravida Munnetra Kazhagam was noted for the various measures in the area of revenue administration. So அப்ப எம்ஜி ராமச்சந்திரன் வந்து எவ்வளவு வருஷம் 10-year long rule அப்பதான் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு. அது எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1977ல இருந்து 1987. ஓகேங்களா. செகண்ட் 10-year long rule வந்து இப்ப நம்ம போயிட்டு இருக்குல்ல, அதுதான் நெக்ஸ்ட் 10-year long rule. ஓகேங்களா. நெக்ஸ்ட், who is the system of hereditary village officers such as Karnam was abolished at one stroke. யாருன்னு பாத்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன். நெக்ஸ்ட், who is upgraded the midday meal scheme into nutritious meal scheme. மத்திய உணவு திட்டத்தை வந்து அவங்க நியூட்ரிஷியஸ் மீல் ஸ்கீமா மாத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன். அதாவது சத்துணர்வு திட்டமா மாத்தினது. ஓகேவா. மத்திய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமா மாத்தினது வந்து எம்ஜி ராமச்சந்திரன். ஓகேங்களா. நெக்ஸ்ட், the Supreme Court delivered the Mandal Commission judgment in the year of November 1992. ஓகேங்களா. நெக்ஸ்ட், மண்டல் கமிஷன் ஆஃப் ரிசர்வேஷன் இன் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் எத்தனை பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 50%. நெக்ஸ்ட், தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில மொத்தம் வந்து 234 எலெக்டட் மெம்பர் இருப்பாங்க. அதுல வந்து 189 வந்து ஜெனரல்லையும் 45 வந்து ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூன்சிலையும் இருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், the first மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எப்ப நடந்துச்சு அப்படின்னா 3rd of May 1952. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எப்ப நடந்துச்சு 3rd of May 1952. ஓகேங்களா. நெக்ஸ்ட், under which article of the Constitution of India the governor nominates one member representing from Anglo-Indian community. எந்த ஆர்டிக்கல் மூலமா வந்து கவர்னர் வந்து ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டில இருந்து ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 333, அதாவது 333. ஓகேங்களா. அந்த ஆர்டிக்கல் மூலமா தான் வந்து கவர்னர் வந்து ஒரு மெம்பரை வந்து ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டில இருந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அந்த இது மூலமா தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட், the 15th தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி was constituted on எப்பன்னு பாத்தீங்கன்னா 21st May 2016. The general election of the election to the தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எப்ப நடந்துச்சுன்னா 16th May நடந்துச்சு. இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் வந்து இந்த வருஷம் அடுத்த வருஷம் 2021ல நடக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட், the chairperson of the இது வந்து நீங்க அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா இந்த ஆன்சர் இருக்காது. நெக்ஸ்ட் இயர் என்ன எலெக்ஷன் எந்த டேட்ல நடந்ததோ அதுதான் நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட், அது வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க ஒன்ஸ் எலெக்ஷன் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறமா. நெக்ஸ்ட், the chairperson of the public account committee is appointed by யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர். The speaker for the first time appointed a member of the opposition as the chairperson of the public accounts committee for in which period, எந்த பீரியட்னு பாத்தீங்கன்னா 1967 to 68. Next, public account committee become a parliamentary committee under the control of the speaker. Next, public accounts committee has presented dash report till April 2018. எந்த ரிப்போர்ட் எவ்வளவு ரிப்போர்ட்ஸ் பிரசன்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 1596 ரிப்போர்ட் ஏப்ரல் 2018 வரைக்கும். சரிங்களா. இதுக்கப்புறமா வர்றதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணல. ஓகேங்களா. நெக்ஸ்ட், who is a தமிழ் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டிவிஸ்ட் அண்ட் காந்தியன் யாருன்னு பாத்தீங்கன்னா சங்கரலிங்கனார். ஓகேங்களா. சங்கர்லிங்கனார் வந்து எங்க பிறந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா he was born in மண்மலைமேடு இன் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா. அவங்க வந்து எப்ப வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட இணைஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா
1917 1917ல வந்து அவரு இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஜாயின் பண்ணாரு. in 1956ல வந்து யார் வந்து he was fasting யார் இருந்தாங்க, அதாவது மெட்ராஸ் டு தமிழ்நாடு மாத்தணும் அப்படின்ட்டு யாரு வந்து ஃபாஸ்டிங்ல இருந்தாங்கன்னா சங்கரலிங்கனார் தான். ஓகேங்களா. சங்கரலிங்கனார் எப்ப இறந்தாரு அப்படின்னா அவர் வந்து 76th டே, அதாவது ஃபாஸ்டிங் இருந்தாரு தெரியுமா, அந்த ஃபாஸ்டிங்லயே இருந்து இறந்துட்டாரு. அதாவது 76th டேல அவர் இறந்தாரு. என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 13th October 1956. ஓகேங்களா. ஃபாஸ்டிங்லயே இருந்து இறந்தவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சங்கரலிங்கனார். நெக்ஸ்ட், தியாகி சங்கரலிங்கனார் அப்சர்வ்ட் ஃபாஸ்டிங் ஃபார் 76 days. என்னைக்கு தொடங்கி என்னைக்கு வரைக்கும் இருந்திருக்காருன்னு பாருங்க. 27/7/1956ல ஆரம்பிச்சு 10/10/1956 வரைக்கும் போனது. அது வரைக்கும் இருந்திருக்காரு. 76 days இருந்து சென்னை பிரசிடென்சியை வந்து தமிழகம் அப்படின்ட்டு மாத்தினாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட், the state of Madras changed the name of தமிழ்நாடு எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14th January 1969. மெட்ராஸ் வந்து தமிழ்நாடு அப்படின்ட்டு மாறினது வந்து 14th January 1969. ஓகேங்களா. நெக்ஸ்ட், under which article Rajya Sabha rules and procedure any member may move a bill which is referred to a select committee, and when the motion is admitted the bill can be referred as such a committee. எந்த ஆர்டிக்கல்ல சொல்லிருக்காங்கன்னா ஆர்டிக்கல் 125. ஓகேங்களா. நெக்ஸ்ட், டவுரி ப்ரொபிஷன் பில் எப்ப பாஸ் ஆச்சுன்னா 1959ல 6th and 9 May 1961. ஓகேங்களா. நெக்ஸ்ட், பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் பில் அது எப்பன்னா 26th March 2002. ஓகேங்களா. நெக்ஸ்ட், which refers to how a constitution comes into being, who crafted it and their authority, எதுனா formulation. Next, which rule based on charters, council acts and government of Indian acts, எதுன்னு பாத்தீங்கன்னா colonial rule. ஓகேங்களா. Next, which method of referring a question or set of question to the electorate directly rather than allowing them to be settled by the people's representative in the legislature, எந்த method அப்படின்னா a referendum. ஓகேங்களா. Dash will be passed in both houses by a majority of the total number of members of both the houses present and voting. எது பாஸ் பண்ணுவாங்கன்னா bill. The bill will be passed in both the houses. ஓகேங்களா. சோ இதோட வந்து நம்ம 12th கான்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்றோம். இன்னுமே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல நமக்கு இன்னுமே வந்து 2 லெசன் இருக்கு. அதாவது 10thல ஒரு லெசன் இருக்கு, 6thல ஒரு லெசன் இருக்கு, லோ ஸ்டாண்டர்ட்ல ஒரு லெசன் இருக்கு. அது வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு லைன் பை லைன் சேனல்ல வீடியோவா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஷோபா ஃப்ரம் கிருஷோபா அகாடமி. நன்றி.